வெல்கம் டு கணேஷ் குக்கிங். கீரை தண்டை வச்சு ஒரு அருமையான வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு மண்டி செய்ய பாருங்கள். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு கீரை தண்டை வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து ஜீரகம் போட்டுட்டு நறுக்கின வெங்காயம் அது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நான் வந்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதே இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய் அல்லது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினது நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க கீரை தண்டை ஆட் பண்ணிக்கோங்க. கீரை தண்டை பிஞ்சுங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முத்தல் தண்டாருனா கொஞ்சம் வந்து அவிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசியை நான் வந்து 2 டைம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு அதோட கலனியை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வேகணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கிராமத்துலலாம் எதையுமே கீரையில் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.